கர்த்தருக்கு பிரியம் என்ற தலைப்பின் கீழாக நாங்கள் தியானிக்க போகிறோம். අද දවසේදී මොකද උන්වහන්සේගේ කැමැත්ත කියන මාතෘකාව යටදී අපි මෙනෙහි කරන්න நாங்கள் எடுத்துக்கொள்வோம் 1 சாமுவேலின் புத்தகத்திலே අපි අරගමු පළමු සාමුவேල් පොතේ 15வது அதிகாரத்திலே 15 වෙනි පදයේදී 22வது வசனத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். 22 වෙනි පදයට අපි ආරවගමු. 1 சாமுவேல் පළවෙනි සාමුவேල් 15வது அதிகாரம் 15 වෙනි පරිච්ඡේදය 22வது வசனம் 22 වෙනි පදය பழைய ஏற்பாட்டிலே 360ஆம் பக்கம் வாசிப்போம். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த இடத்துல கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசி கூடாக சவுலோடு கூட பேசுகிறார். මේ ස්ථානයේදී ස්වාමින් වහන්සේ සාමුවෙල් අනාගතවත්‍රා මාර්ගෙන් සාමුවෙල්ට කතා කරනවා. ஹல்லேலூயா සවුල්ට කතා කරනවා. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்ன கேட்கிறார்? ஒரு கேள்வியாக அந்த வசனம் கேட்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கலாம். ස්වාමින් වහන්සේ මේ වචනේ ප්‍රශ්නයක් ආකාරයෙන් අසන එක අපිට දකින්නට පුළුවන්. அப்படி இருக்குதா இல்லையா? එහෙම තියෙනවද නැද්ද? எப்படி கேட்கிறாரு பாருங்க. ස්වාමින් වහන්සේ කොහොමද அதற்கு අසන්නේ? சாமுவேல் ඒට සාමුවෙල් கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் ස්වාමින් වහන්සේගේ හඬට කීකරු වීමට වඩා சர்வாங்க தகனங்களும் දවන පූජාවල්ද பலிகளும் යාග පූජාවල්ද கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? ස්වාමින් වහන්සේට ප්‍රසන්නව තිබේද? ஹல்லேலூயா. හලෙලූයා. என்ன ஆண்டவருக்கு பிரியமா இருக்குமான்னு கேக்குறாரு. දැන් මොකද්ද ස්වාමින් වහන්සේට ප්‍රසන්නව තිබේද කියලා சில එයාලා நேரம் நம்ம என்ன අසන්නේ? நினைக்கிறோம்னா සමහර වෙලාවට අපි මොකද්ද நம்ம හිතන්නේ? எதையாவது ஆண்டவருக்காக செஞ்சுட்டு අපි යම් කිසි දෙයක් උන්වහන්සේ උදෙසා කරලා ஆண்டவருக்காக எதையாவது நாங்க கொடுத்துட்டு ස්වාමින් වහන්සේ උදෙසා යම් කිසි දෙයක් අපි ஏதோ දීලා எங்களுடைய காணிக்கைகளை தசமபாகங்களை கொடுத்துட்டு අපි දසයෙන් කොට සහ අපි அல்லது ஏதோ ஒரு காரியங்களை கர்த்தருக்காக செய்துட்டு නැත්නම් යම් කිසි දෙයක් උන්වහන්සේ උදෙසා අපි කරලා கர்த்தருக்கு நாங்கள் கீழ்ப்படியாவிட்டால் அது பிரச்சனை இல்ல, அது ஆண்டவர் அங்கீகரிப்பார் என்று நாங்கள் சில வேளை நினைக்கலாம். ස්වාමින් වහන්සේට අකීකරු වුණොත් ඒක කමන්නේ ස්වාමින් වහන්සේ පිළිගන්නවා කියලා අපි සමහරක් වෙලාවට හිතනවා. இந்த இடத்துல ஆண்டவர் கேக்குறாரு, ඒ ස්ථානයේදී උන්වහන්සේ நீ අසනවා கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருந்து ඔබ ස්වාමින් වහන්සේට කීකරු වෙන්නේ නැතුව ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காமல் இருந்து ස්වාමින් වහන්සේගේ ශබ්දය අසන්නේ நீ නැතුව கொடுக்கிற ඉඳලා பலிகளும் தகனங்களும் எனக்கு பிரியமா இருக்கும் என்று நீ நினைத்தாயோ? ඔබ කරන්නා වූ ඒ දවන පූජා යාග පූජා මට ප්‍රසන්න වෙයිද කියලා ස්වාමින් වහන්සේ අහනවා. ஹல்லேலூயா. හලෙලූයා. ஆண்டவர் சொல்றார், பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் உத்தமம். උන්වහන්සේ කියනවා පූජා වලට වඩා කීකරු වීම තමයි උතුම් කියලා. ஹல்லேலூயா. හලෙලූයා. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, ඉන්නවද நம்முடைய பலிகளை பார்க்கிலும் අපේ පූජා වලට වඩා கீழ்ப்படிதல் தான் உத்தமம். අපේ කීකරු භාවය තමයි උතුම්. ஹல்லேலூயா. හලෙලූයා. இதைத்தான் தேவன் எங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். ඒක තමයි ස්වාමින් වහන්සේ අපෙන් බලාපොරොත්තු இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் கிடைக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் අද බොහෝ දෙනාට ආශිර්වාදය ලැබෙන්නේ නැතුව ඉන්න හේතුව ஏதோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தாலும் එයාලා සුළු ක්‍රිතුන ජීවිතයක් ஏதோ சில ජීවත් වෙලා காரியங்களை செய்தாலும் යම් කිසි දේවල් කරලා முக்கியமாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில்லை. එයාලා වැදගත්ම දේ උන්වහන්සේගේ වචනයට කීකරු වෙන්නේ சவுல் නැහැ. என்ன நினைச்சாரு? සවුල් තමයි මොකක්ද හිතුවේ? சவுல் யாரு? සවුල් කවුද? யோசிக்கிறாங்க பாரு. சவுல் யாரு? சவுல் யாரு? සවුල් කවුද? ஆ? யாரா சொல்லுங்க பின்னுக்கு இருந்து. சவுல் யாரு? සවුල් කවුද? இஸ்ரவேல்ட ராஜா. ඊජිප්තුවේ රජතුමා. இஸ்ராயேல். මිස්ර දේශේ රජ. மிஸ்ரேல் இஸ்ராயேல். ඉස්රායල් දේශේ රජතුමා. ஹalleluya. Hallelujah. இல்ல இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருந்தான். ඉස්රායල් දේශයට රජතුමා වුණත් ஹalleluya. Hallelujah. இல்ல அவன் யுத்தத்துக்கு போகும் பொழுது ඔව් යුද්ධයට යන්න ஆண்டவர் ஒரு වෙලාවේදී காரியத்தை அவனுக்கு சொன்னார். ස්වාමීන් වහන්සේ එක දෙයක් ඔහුට කිව්වා. ஆண்டவர் என்ன அந்த யுத்தத்துல நீ என்னத்தை செய்ய வேண்டாம் என்று சவுலுக்கு சொன்னாரோ ස්වාමීන් වහන්සේ මොකක්ද ඔහුට යුද්ධයේදී කරන්න එපා කියලා කිව්වද? அந்த யுத்தத்துல ஒண்ணுமே நீ திரும்பி கொண்டு வரக்கூடாது. ஆடு மாடு எதுவுமே நீ கொண்டு வரக்கூடாது. උන්වහන්සේ කිව්වා ඔබ මේ යුද්ධයෙන් නැවත එනකොට මොකුත්ම රැගෙන එන්න හොඳ නැහැ කියලා. எல்லாத்தையும் சங்காரம் பண்ண வேண்டும். ඔබ හැමදේම
නැති කරලා දා විනාශ කරලා ஹalleluya. දානවා කියලා. இப்ப சவுல் என்ன செஞ்சிருக்காரு? දැන් සවුල්තුමා මොකක්ද කරේ? என்ன செஞ்சிட்டாரு? ඔහු මොකක්ද කරේ? நல்ல கொழுமையா இருக்கிறத ඔහු හොඳ යහපතට වැඩුණු இல்லையா, நல்ல கொழு நல்லா இருக்கிறது, கண்ணுக்கு பார்க்கவே ஆசையா அழகா இருக்கிறதெல்லாம் ඇස් වලට දකින්න ලස්සන දේවල් அல்ல அந்த ஆடு மாடெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாரு. ඔහු බැටළුවනේ අසුන ගෙනා. ஆண்டவர் உடனே யாரோட பேசுறாரு? ස්වාමීන් වහන්සේ ඒ විගසම சாமுவேல் කාර්යකර කතා தீர்க்கதரிசியோட பேசுகிறார். සාමුවෙල් අනාගත சவுல் වචන இப்படி ஒரு காரியத்தை செய்து விட்டான் என்று சொல்லுகிறார். මේ ආකාරයේ දෙයක් කරා அப்ப කියලා சவுல போய் කියනවා. விசாரித்த பொழுது සවුල්ගේ ගැන ප්‍රශ්න කරද්දී சாமுவேலை பார்த்து என்ன சொன்னாரு சவுல்? ඔහු සාමුවෙල් දෙස බලලා සවුල්තුමා මොකක්ද කිව්වේ? இதெல்லாம் என்னது? මේ දේවල් මොකක්ද? யாருக்கு கொடுக்க மெய் நான் கொண்டு வந்திருக்கிறேன்? මේ දේවල් මං කාටද දෙන්නද ගෙනාවේ? யாருக்கு பலி செலுத்த? මං කාටද පූජා කරන්න ගෙනාවේ? கர்த்தருக்காக, මං ස්වාමීන් වහන්සේ උදෙසා ஆண்டவருக்கு ගෙනාවේ. பலி செலுத்தும்படியாக, මං උන්වහන්සේට පූජා කරන්න ஆண்டவருக்கு උදෙසා காணிக்கை ගෙනාවේ. கொடுக்கும்படியாக. උන්වහන්සේට පඬුරු උදෙසා මම මේවා ගෙනාවේ. ஹalleluya. Hallelujah. அப்பதான் கர்த்தர் சாமுவேலை கொண்டு சொல்லுகிறார், ඒ වේලාවේදී තමයි ස්වාමීන් වහන්සේ සාමුවෙල් භාවිත කරලා கர்த்தருக்கு කියන්නේ. கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் උන්වහන්සේට කීකරු වෙන உன்னுடைய එකට වඩා தகனங்களும் பலிகளும் எனக்கு பிரியமா இருக்கும் நீ நினைச்சியா? ඔබේ දවන පූජා යාග පූජා මට ප්‍රසන්න அப்படி වේද என்றால் කියලා. தேவன் முதலில் எங்களிடத்தில் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? ස්වාමීන් වහන්සේ මුලින්ම අපෙන් බලාපොරොත්තු වෙන්නේ ஆண்டவர் මොකක්ද? நமக்கு என்ன சொல்றாரோ ස්වාමීන් වහන්සේ අපිට මොකක්ද කියන්නේ? அதை செய்கிறவர்களாய் நாங்கள் இருக்க ඒක வேண்டும். කරන්නා වූ අය ලෙස අපි ஆண்டவர் எங்களுக்கு සිටින්න என்னத்தை ඕනේ. வேணான்னு சொல்லி இருக்கிறாரோ ස්වාමීන් වහන්සේ අපිට මොකක්ද කරන්න එපා කියලා அதை කියන්නේ? செய்யாதவர்களாய் நாங்கள் இருக்க අපි வேண்டும். ඒ දේ කරන්නේ නැතුව ඉන්න இதுதான் ඕනේ. கீழ்ப்படிதல். මේ දේට තමයි කීකරුභාවය කියන්නේ. Hallelujah. හalleluya. ஹalleluya. හalleluya. ஆண்டவருக்கு என்ன வேணும், நானும் நீங்கள் என்ன செய்யணும்? ස්වාමීන් වහන්සේට මමයි ඔබයි මොකක්ද முதல்ல කරන්න ஆண்டவர் நீ ඕනේ? எனக்கு கீழ்ப்படி. උන්වහන්සේ කියනවා මුලින්ම ඔබ මට කීකරු වෙන්න. உதாரணம் சொல்லுவோம், உங்களோட வீட்டுல நம்முடைய ரெண்டு பிள்ளைகள் எடுத்து இருக்கிறாங்கன்னு வைத்துக் கொள்வோம். අපි බලමු අපේ ගෙත් නිවසේ දරුවන් දෙදෙනෙක් ඉන්නවා ஒரு නම් பிள்ளை என்ன செய்யுது? එක ළමෙක් මොකක්ද நீங்க කරන්නේ? என்னத்த சொன்னாலும் கேக்குது, ඔබ මොනා කිව්වත් අහනවා. எந்த பிரச்சனையும் இல்ல, කිසි ප්‍රශ්නයක් நீங்க නැහැ. சொல்றதெல்லாம் அழகா செய்யுது. ඔයා කියන දේ එයා ලස්සනට කරනවා. இன்னொரு பிள்ளை இருக்குது, තවත් ළමෙක් நீங்க ඉන්නවා. என்ன சொன்னாலும் கேட்காது, ඔයා මොනා කිව්වත් එයා අහන්නේ நீ නැහැ. சொல்றதுக்கு முரணா தான் செயல்படும். ඔබ කියන එකට විරුද්ධව තමයි එයා ක්‍රියා ஒரு කරන්නේ. வேலையும் சொல்லி செஞ்சு கொள்ளவே முடியாது. එක වැඩක්වත් එයාට කියලා කරගන්න ஒரு බැරි விஷயத்த වෙනවා. காலையில சொல்லணும், එක දෙයක් උදේට பகலைக்கு කියන්න சொல்லணும், ඕනේ. දවල්ටත් කියන්න ඕනේ. செஞ்சிருக்காது. එයා කරන්නේ නැහැ. ஹalleluya. හalleluya. ரெண்டும் உங்களோட பிள்ளை தான். දෙන්නම ඔයාගේ දරුවෝ ஆனா තමයි. எப்ப பார்த்தாலும் நீங்க என்ன சொன்னாலும் கேக்குற, ඒ නමුත් හැම වෙලේම ඔයා කියන දේ உங்களுக்கு අසන දරුවේ. எப்பொழுதும் கீழ்ப்படுகிற ඔයාට හැම මොහොතෙම කීකරු වෙන அந்த දරුවේ. பிள்ளையை குறித்து உங்களுக்கு ஒரு சமாதானம் இருக்குமா ඒ இல்லையா? ළමයා ගැන ඔබට සමාදානයක් තිබෙයිද නැද්ද? இருக்கும் இல்லையா? ඒක அந்த තියෙයි. பிள்ளைக்கு குறித்து ஒரு சமாதானம் எங்களுக்கு இருக்கும். ඒ ළමයා කෙරෙහි அந்த එක பிள்ளையை குறித்து ஒரு සමාදානයක් තියෙයි. சந்தோஷம் இருக்கும். ඒ ළමයා කෙරෙහි එක සතුටක් அந்த අපිට பிள்ளை තියෙයි. ஏதாவது கேட்டாலும் ඒ ළමයා මොන දේ හරි ඇහුවා නම් உங்களுக்கு என்ன நினைக்க தோணும்? අපිට මොකක්ද හිතෙන්නේ? நல்ல பிள்ளை, එයා හොඳ දරුවේ. எனக்கு என்ன சொன்னாலும் செய்வான், මං කියන හැමදේම එයා කරනවා. எனக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. මට ඒ නිසා එයාට බෑ කියන්න மத்த බෑ. பிள்ளையை நீங்க நேசிப்பீங்க தான், ඔබ අනිත් දරුවටත් ඔබ ஆனா அந்த ආදරය பிள்ளையால කරනවා. நமக்கு சமாதானம் இருக்காது, ඒ නමුත් ඒ දරුවා නිසා ඔබට සාමයක් නැහැ. வேதனைகள் இருக்கும். ඔබට වේදනාව තිබෙනවා. ஹalleluya. Hallelujah. இல்லையா? அப்ப அந்த பிள்ளை ஏதாவது கேட்டா நீங்க கொஞ்சம் யோசிப்பீங்க. එහෙනම් ඒ දරුවා මොනාරි ඇහුවොත් ඔයා පොඩක් කල්පනා කරනවා. என்ன சொல்லுவோம்? நீ தான் நான் என்ன சொன்னாலும் கேட்க අපි மாட்டியே. මොකක්ද කියන්නේ? ඔයා තමයි මං කියන කිසි දෙයක් අහන්නේ නැහනේ. சொல்லுவோமா இல்லையா? අපි එහෙම කියනවද නැද්ද? ஹalleluya. இல்ல, හalleluya. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய காரியங்களை பார்க்கிறார். ස්වාමීන් වහන්සේ අපේ දේවල් நாங்க දකිනවා. அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது වහන්සේට අපි කීකරු වෙලා அது அவருக்கு பிரியமாய் இருக்கிறது. ඒක ස්වාමීන් වහන්සේට ප්‍රසන්න වෙනවා. ஹalleluya. உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் தாவீதை எல்லா இடத்திலும் வெற்றி சிறக்க பண்ணினார். ஆண்டவர் அவனை உயர்த்தினார். අපි දන්නවා අපි දාවිත්තුමා ස්වාමීන් වහන්සේ හැම මොහොතේදීම උසස් කරා ජයග්‍රහණය ஆனால் அவன் தன்னுடைய කරා. தகப்பனுக்கு எப்படிப்பட்ட ஒரு பிள்ளையா இருந்தான்? නමුත් ඔහු තමගේ පියාට කොයිවැනි දරුවෙක් ලෙසද ஒன்று හිටියේ? சாமுவேலின் புத்தகத்திலே අපි අරගමු පළවෙනි සාමුවෙල් පොතේ 17வது அதிகாரத்திலே 17 වෙනි පදේ 17வது 18வது வசனங்களையும் 17 හා 18 වෙනි පද 20வது வசனத்தை வாசிப்போம். මෙන්ම 20 වෙනි පදේදී ஒன்று කියවමු. சாமுவேல் පළවෙනි සාමුවෙල් 17வது அதிகாரம் 17 වෙනි පදේ 17 18 வசனங்கள் 17 18 වෙනි පද 20வது வசனம் මෙන්ම 20 වෙනි පදේ வாசிங்க. කියවමු. ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்றையும் இந்த 10 அப்பங்களை எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரிடத்திலே ஓட்டமாய் போய் இந்த 10 பால் கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியானிடத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமாய் இருக்கிறார்களா என்று விசாரித்து
அவர்களிடத்திலே அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றான். தாவீது என்ன செய்கிறார்? தாவீதுடைய தகப்பனார் ஈசா என்ன செய்கிறார்? දාවිත්ගේ පියාණන් මොකක්ද කරන්නේ? தன்னுடைய இளைய குமாரனாகிய தாவீதை அழைத்து බාල පුත්‍රයා වෙන දාවිත්ට කතා කරලා தாவீதுக்கு என்ன வேலை கொடுத்திருந்தாரு? ඔව් දාවිත්ට தாவீது දුන්නා என்ன ඔය காரியம் செய்து වැඩේ கொண்டிருந்தார்? කුමක්ද? දාවිත් මොකක්ද කරගෙන හිටියේ? சத்தமா சொல்லுங்க. ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். ඔව් බැටළුවන් මේ එඬේරෙක් හැටියට ඔව් හිටියා. ஹalleluya. හalleluya. அவருடைய வேலை எதுவா இருந்தது? ඔහුගේ රැකියාව කුමක්ද? ஆடுகளை மேய்ப்பது. ඔව් බැටළුවන් බලා அவருடைய ගන්න 7 சகோதரர்கள் நல்ல பராக்கிரமசாலிகளாய் யுத்த வீரர்களாக அவர்கள் இருந்தார்கள். ඔහුගේ අනිත් සහෝදරයන් හොඳ යුද්ධ විරුවන් හැටියට හිටියා. ஹalleluya. இப்ப அந்த சகோதரர்கள்லாம் எங்க இருக்கிறாங்க? දැන් මේ සහෝදරයෝ කොහෙද ඉන්නේ? எங்க இருக்கிறாங்க? அவன் කොහෙද ඉන්නේ? ஆக இஸ்ரவேலுக்கும் பெலிஸ்தியருக்கு இடையில யுத்த நடக்க எல்லாம் ஆயத்தமா இருக்கிறார்கள். ඉස්රායල් හා පෙලිස්තර වරුන්ටම යුද්ධයන් පවත්වන්න සෑමදේම සූදානම් කරලා තිබුණා. யார் பெலிஸ்தியர்ல யார் இருக்கிறா? யுத்தத்துல පෙලිස්තර வந்திருக்கிறா? කවුද ඉන්නේ යුද්ධෙට? கோலியாத் வந்து நிக்கிறா. ගෝලියත් ඇවිත් සිටිනවා. எல்லாரும் அந்த யுத்த களத்துல இருக்கிறார்கள். හැමෝම මේ යුද්ධ පිටියේ ඉන්නවා. தாவீதுடைய தகப்பனார் தாவீதுக்கு ஒரு வேலை சொல்றாரு. දාවිත්ගේ පියාණන් දාවිත් වණ්ඩගලේක වැඩක් சில දෙනවා. சாப்பாட்டு பொருட்களை கொடுத்து සමහර කෑම බීම இத දීලා கொண்டு போய் அவர்களிடத்திலே கொடுத்து මේ දේවල් ගිහලා ඔය සහෝදරයන්ට உன் දීලා சகோதரர்கள் சுகமா இருக்கிறார்களா விசாரித்து கொண்டு வா. ඔබගේ සහෝදරයන්ගේ සුව දුක අහලා එන්න කියලා කියනවා. ஆமே. இன்னைக்கு சில வாலிப பிள்ளைகள்ட்ட ஒரு வேலை வாங்குறது ரொம்ப கஷ்டமான අද காரியம். දවසේදී තරුණ ළමයන්ගෙන් සමහරක් වැඩක් ගන්න එකට බොහොම අමාරු දෙයක්. ஆமே. நம்ம சொன்னது உடனே செய்வாங்களா? අපි කියපු දේ එයාලා ඉක්මනට කරනවද? அவங்க நினைச்சாதான் செய்வாங்க. එයාලට හිතුනොත් විතරයි එයාලා කරන්නේ. ஹalleluya. இல்லையா? இப்ப இந்த வாலிபனாகிய தாவீது இடத்துல அப்பா ஒரு வேலையை கொடுக்கிறாரு. තරුණ දාවිත් එයාගේ පියා එක වැඩක් බාර 20வது வசனம். 20 වෙනි පදයේදී කිවමු. தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே ஹalleluya. இப்ப தாவீது என்ன செய்கிறார்? දාවිත් මොකක්ද කරන්නේ? அதிகாலையிலே எழுந்து ඔව් අලුයම නැගිටලා ஆடுகளை எல்லாம் அப்படியே போட்டுட்டு ඔව් බැටළුවන් ඒ ආකාරයෙන්ම දමලා அப்பா சொன்ன வேலையை செய்ய ஓடிட்டான். ඔව් තාත්තා කියපු වැඩේ කරන්න ගියා. ஆமென். ආමෙන් ஆமென். ආමෙන්. ரைட். நல்ல வசனத்தை வாசிச்சு இருக்கிறீங்க. என்ன நடந்துச்சு? දැන් මොකක්ද සිද්ධ වුනේ? ஆடுகளை ඔව් என்ன செய்தானா? බැටළුවන් ඔව් මොකක්ද කරේ? காவலாளி வசமாய் ஒப்புவித்து ඔව් බැටළු පාලයකට ඔහුගේ බැටළුවන් බාර දීලා பொறுப்புள்ள ஒரு வாலிபன், ඔහු ඊටමත් வகக்கீம, වගකීම ඇති තරුණියෙක්, கீழ்ப்படிதலுள்ள ஒரு வாலிபன். කීකරුභාවය ඇති තරුණියෙක්. அப்பா ஒரு வேலையை கொடுத்திருக்கிறாரு. තාත්තා ඌට වැඩක් පවරලා ஆனா තිබෙනවා. அவனிடத்துல ஆடுகள் இருக்கிறது. නමුත් ඔහුගේ අතේ அது බැටළුවන් அப்படியே ඉන්නවා. போட்டுட்டு போயிட்டா. ඒ බැටළුවන් ඒ ආකාරයෙන් දමලා ගියා නම් ஒருவேளை நான் போயிட்டு வரக்குள்ள மிருகங்கள் அதை தாக்கி இருக்கலாம். සමහර වෙලාවට එයා එන්නට කලින් අනිත් සත්තු බැටළුවන් அதனால என்ன පාර செய்றானா? දීලා ඇති. ඒ නිසා ඌ මොකක්ද அந்த කරන්නේ? ஆடுகளை ஒரு காவலாளி வசமாய் விட்டுவிட்டு ඒ බැටළුවන් බලන්න බැටළු පාලකයෙකු නියම කරලා தன் ஈசாய் கற்பித்தபடியே. තමන්ගේ පියා තමාට අණ කළ ආකාරයෙන් ஆமென். ආමෙන්. வாலிய பிள்ளைகள் எல்லாம் கேட்கணும். அம்மா தருண அப்பா தருண சொல்றபடியே நேரம் செய்றீங்களா? තරුණ තරුණියන් දෙමාපියන් කියන ආකාරයෙන්ම කරනවද? பெரியவங்களையும் கேட்கணும். கர்த்தர் சொல்றபடியே செய்றீங்களா? වැඩිහිටියන්ගෙන් අහන්න ඕනේ ස්වාමීන් වහන්සේ කියන ආකාරයෙන්ම ඔබ කරනවද? ஹalleluya. හalleluya. தாவீது எப்படி செய்றாரா? දාවිත් කොහොමද කරන්නේ? ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே, තමන්ගේ පියා තමට අණ කළ தன்னுடைய ආකාරයෙන්ම தகப்பனார் தனக்கு சொன்னபடியே තමන්ගේ පියා තමට අණ කළ ආකාරයෙන්ම என்ன செய்தானா? ඔහු මොකක්ද කරේ? புறப்பட்டு போனா. ඔහු පැගියා. ஒரு நல்ல கீழ்ப்படிதலை காணக்கூடியதா இருக்கிறது. ඒ ස්ථානයේදී හොඳ කීකරුභාවයක් අපිට ஆண்டவர் அதை දකින්නට பார்க்கிறாரா இல்லையா? ස්වාමීන් වහන්සේ ඒක බලනවද முதல்ல அவன் නැද්ද? பெத்த தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறான் என்பதை கர்த்தர் கண்டார். මුලින්ම ඔහු තමගේ පියාට කීකරු වෙන එක ස්වාමීන් වහන්සේ දැක්කා. ஹalleluya. හalleluya. அப்ப சும்மா அவங்கள அண்ணன்மாரை பார்க்கத்தான் போறான். ඔහු නිකන් සහෝදරයන්ව බලන්න තමයි යන්නේ. போன இடத்துல கர்த்தர் என்ன செஞ்சாரு? ඒ ගියේ ස්ථානයේදී ස්වාමීන් වහන්සේ මොකක්ද அவனை කරේ? கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை தேவன் උන්වහන්සේ கொடுத்தார். දාවිත් රැගෙන මහත් ஹalleluya. ජයග්‍රහණයක් කරා. சாதாரண හalleluya. அண்ணன்மாரை விசாரிக்க போனா அந்த இடத்துல கர்த்தர் என்ன செய்தாரு? ඒ නමුත් ඒ ස්ථානයේදී ස්වාමීන් වහන්සේ මොකක්ද அவ்வளவு කරේ? பெரிய ராட்சதனை முறியடிக்கிற வல்லமே தேவன் அவனுக்கு ඒ கொடுத்தார். ස්ථානයේ එත ලොකු රාජ්‍යයකටම විරුද්ධ වෙන ඒ බලය ස්වාමීන් වහන්සේ ඌට දුන්නා. கர்த்தர் வெற்றியை கொடுத்தாரு. ස්වාමීන් වහන්සේ ජයග්‍රහණය ஆசீர்வதிச்சாரா இல்லையா? ආශිර්වාදේ ලබා அதன் දුන්නා. பிறகு சாதாரண ஆடு மேய்க்கிற தாவீத ඒ ඉන් අනතුරුව සාමාන්‍ය බැටළුවකාරයෙකු වෙන දාවිත්ව எப்படி ஆண்டவர் உயர்த்தினாரு? කොහොමද ස්වාමීන් වහන්සේ උස්සස් சத்தமா කරේ? சொல்லுங்க, எப்படி உயர்த்தினாரு? කොහොමද ස්වාමීන් වහන්සේ උස්සස් முழு කරේ? இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக தேவன் මුළු உயர்த்தினார். ඊශ්‍රායල් දේශ
විශේෂයෙන්ම රජතුමෙක් හැටියට පත් කරා. எத்தனை பேர் வேதத்துல ஒரு விஷயத்தை கண்டிருக்கிறீங்க? ඊ දෙනෙක් බයිබලයේ එක දෙයක් දැකලා තියෙනවද? எங்க கீழ்ப்படிதல் இருக்கிறதோ මොන මොන ස්ථානයේද කීකරුභාවය තිබෙන්නේ? அங்க ஆசீர்வாதம் இருக்குதா இல்லையா? ඒ ස්ථානයේ ආශිර්වාදය තිබෙනවද නැද්ද? எங்க முரட்டாட்டம் இருக்குதோ ඒ කොතනද අකීකරුභාවය තිබෙන්නේ? அங்க ஆசீர்வாதத்தை காண ඒ முடியாது. ස්ථානයේදී අපි ආශිර්වාදය දකින්නට யாரு බෑ. நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறீங்களோ, අද දවසේදී කවුද ස්වාමීන් වහන්සේගේ වචනෙට කීකරු யாரு වෙන්නේ? தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கிறீங்களோ, කවුද උන්වහන්සේගේ ශබ්දයට ඇහුම්කම් දෙන්නේ? யாரு தேவ ஊழியர்களுக்கு கீழ்ப்படிகிறீங்களோ, කවුද දෙවියන් වහන්සේගේ දේව ගැතිතුමන් වන්ට කීකරු වෙන්නේ? அவர்களை தேவன் ඒ ஆசீர்வதிப்பார். අයව ස්වාමීන් වහන්සේ ආශිර්වාද எத்தனை பேர் කරනවා. விசுவாசிக்கிறீங்க? කී දෙනෙක් විශ්වාස ஹalleluya. කරනවද? හalleluya. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல උත්පත්තිපති ஆண்டவர் 12 ஆபிரகாமை அழைக்கும் பொழுது ස්වාමීන් වහන්සේ ආබ්‍රහම්ට කැඳවන எந்த கேள்வியும் கேட்கல, ස්වාමීන් වහන්සේ කිසිම எந்த ප්‍රශ්නයක් மறுப்பு ඇහුවේ சொல்லல. නැහැ. කිසිම විරෝධයක් පෙන්වුවේ නැහැ. ஆண்டவர் போ சொன்னாரு, புறப்பட்டு போனான். ඔව් ස්වාමීන් වහන්සේ කැඳවපු නිසා ඔය ස්ථානෙන් පිටව ගියා. ஆமே. ආමේන්. எத்தனை பேர் சொல்றீங்க ஆசீர்வதிக்கப்பட்டான்? කී දෙනෙක් ඉන්නවද ඔව් ආශිර්වාදයෙන් ஆசீர்வதிக்கப்பட்டானா? ඔව් ආශිර්වාදයෙන් ஆண்டவர் என்னத்தை செய்ய சொன்னாரு? ස්වාමීන් වහන්සේ මොකක්ද කරන්න இல்ல, කිව්වේ? உன் வீட்டு உன் தகப்பன் வீட்டையும் ඔබගේ පියාගේ உன் නිවසේද இனத்தையும் ඔබගේ ජාතියද இது எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செய்? මේ සෑම දෙයක්ම අත්හැරලා මොකක්ද කරන්න நான் ඕනේ? காண்பிக்கிற இடத்துக்கு போ. මම පෙන්වන්නව ස්ථානෙට ඔබ යන්න. ஆனா யாரை கூட்டிட்டு போறாரு? ඒ නමුත් ஏன்னா ඔබ அதான் ஆண்டவர் வேணான்னு சொல்லல. ඒකේ ස්වාමීන් වහන්සේ එපා කිව්වේ නෑ. மனைவியை கூட்டிட்டு போறாரு. ඒ භාර්යාව එක්කගෙන යනවා. தகப்பன் வீட்டை விட சொன்னாரு, ඔහුගේ පියාගේ නිවස අත්හරින්න කිව්වා. மனைவியை விட சொல்லல. භාර්යාව අත්හරින්න කිව්වේ නෑ. சில பெற்றோர் என்னத்தை பிடிச்சி, இது வேற விஷயம். சில பெற்றோர் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, සමහර දෙමව්පියන් මොකක්ද කරන්නේ? பிள்ளைகளை பிடிச்சி வச்சிட்டு இருப்பாங்க. ඒ දරුවන් විතර තදින් අල්ලගෙන ඉන්නවා. கல்யாணத்துக்கு பிறகும் ඒ විවාහයට நான் පස්සෙ சொல்றதான் கேட்கணும், මං කියන දේ තමයි என் අසන්න கட்டுப்பாட்டுக்குள்ள ඕනේ. தான் ඔබ இருக்கணும். මගේ පාලනය යොත්නත ஆனா வேதம் சொல்லுகிறது, නමුත් உன் බයිබලයේ தாயின் සඳහන් தகப்பனை වෙනවා விட்டு ඔබගේ මාව හා පියාව உன் மனைவியோடு நீ ඇරලා இசைந்திருப்பாய் என்றுதான் வேதம் ඔබගේ சொல்லுகிறது. භාර්යාවත් එක්ක ඉන්න කියලා තමයි බයිබලයේ தாய் සඳහන් தகப்பனை වෙන්නේ. மறக்கணும்னு இல்ல, ඒ ඔබගේ දෙමාපියන්ව අමතක அவங்களை කරලා செய்ய வேண்டிய கடமையை செய்யும்படி வேதம் சொல்லுகிறது. ඔබ කරන්න ඕනේ වගකීමද ඔබ කරන්න ඕනේ කියලා බයිබලයේ சில සඳහන් குடும்பத்துல වෙනවා. பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்னன்னா, සමහර පවුල්වල ප්‍රශ්න එන්නේ හේතුව எல்லா කොහොමද? விஷயத்திலயும் அம்மா அப்பா தலையிடுறது, හැම දෙයකටම දෙමාපියන් ඔළුව දාන பிள்ளையுடைய එක. காரியங்களிலே. ළමයිගේ දේවල් වලදී. ஹalleluya. Hallelujah. இது இந்த சப்ஜெக்ட் இல்ல, ஆனாலும் சொல்றேன். මේක මේ දේ නෑ එනම இல்லையா, කියනවා. ஆபிரகாம் என்ன செய்கிறாரு? ආබ්‍රහම් මොකක්ද தன்னுடைய කරන්නේ? தகப்பன் வீட்டையும் තමන්ගේ தன் පියාගේ இனத்தையும் නිවසද, තමන්ගේ ජාතියද எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் போகும்படி சொன்ன பொழுது ඒ හැම දෙයක්ම ඇතැරලා උන්වහන්සේ යන්න அவன் කියලා புறப்பட்டு කියද්දී போகிறான். ඔහු පිටව ගියා. ஆனால் அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். එනමුත් ඔහු ආශිර්වාදය ஏன்னா அவன் ලබා ஆண்டுடைய ගත්තා. வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். මක්නිසාද ඔහු ස්වාමීන් වහන්සේගේ වචනයට කීකරු වුණා. ஹalleluya. හalleluya. ஈசாக்க பார்த்த ஆண்டவர் என்ன சொன்னாரு? ඊසක් දෙස බලලා උන්වහන්සේ මොකක්ද කිව්වේ? நாட்டுல பஞ்சம், ඒ දේශය තුල ඉතා சாகத்து. සාගතයක් ආවා. பஞ்ச நாட்களிலே ඒ සාගත ஆண்டவர் දවසේදී ஈசாக்கு என்ன சொன்னாரு? ස්වාමීන් වහන්සේ ඊසක් දෙස බලලා මොකක්ද කිව්වේ? வாசிங்க ஆதியாகமம் 26வது அதிகாரத்துல අපි කියවමු උත්පත්ති පොතේ 26 වෙනි 12வது පරිච්ඡේදයේ வசனத்தை வாசிங்க. 12 වෙනි පදේ කියවමු. ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12வது வசனம். උත්පත්ති පොතේ 26:12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஈசாக்கு என்ன செய்தாரா? ඊසාගේ දේශේ මොකක්ද කරේ? சத்தமா பேசுங்க. ஈசாக்கு அந்த தேசத்துல என்ன செய்தான்? ශබ්දයෙන් කතා කරන්නේ ඊසාගේ දේශේ මොකක්ද ஆண்டவருடைய කරේ? வார்த்தையின்படியாக விதை விதைத்தான். ස්වාමීන් වහන්සේගේ වචනෙට කීකරු වෙලා බීජ වපුරුවා. ஆ. யார் ஆசீர்வதிக்கிறா? කවුද උට ආශිර්වාද சேர்ந்து කරේ? சொல்லுங்க, யார் ஆசீர்வதிக்கிறா? එකතු වෙලා කියමු කවුද ආශිර්වාද කරේ? கர்த்தர் ஆசீர்வதிச்சாதான் ஆசீர்வாதம் வரும்னு எத்தனை பேர் சொல்றீங்க? ස්වාමීන් වහන්සේ ආශිර්වාද කරොත් තමයි ආශිර්වාද පැමිණෙන්නේ இல்லாட்டி කියලා நம்ம කී දෙනෙක් தலைக்கீழ ඉන්නවද? நின்று வியாபாரம் செய்யலாம். අපි ඔළුවේ නිකන් අපි ව්‍යාපාරය කරත් என்ன தொழில் செஞ்சாலும், මොන රැකියාව කරත් என்ன காரியத்தை செஞ்சாலும் මොන දේ කරත් அங்க கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தா தான் உங்களுக்கு ඒ ஆசீர்வாதம். ස්ථානයේදී උන්වහන්සේගේ ආශිර්වාදය තිබ්බොත් තමයි ඔබට ආශිර්වාදය එන්නේ. இல்லாட்டி உங்களுடைய பிரயாசம் மட்டும்தான், එහෙම නැතිනම් ඔබ ආශාව වෙන එක විතරයි. நீங்க பாடுபடுறது மட்டும்தான். ඔබ ඒ තරම් මහන්සි වෙන එක சில විතරයි. நேரம் வர்ற மாதிரி வரும், සමහර කෙනෙක් එන ආකාරයෙන් එනවා. எங்க போச்சுனே தெரியாது. ඒ නමත් ඒක කොහෙද කියලා ගිහින් சிலர் சொல்லுவாங்க பாத்தீங்க தானே, සමහර කට්ටිය කියනවා අපිට අහන්න. மொத்தலான பையில போட்ட மாதிரி தான் ඒක හිල් බෑග් එක දැම්ම ආකාරයෙන් வந்துச்சு, ஆனா எங்க போச்சுனே தெரியல. ඒක මා ළඟට පැමිණියා ඒත් ඒක කොහේ ගියාද කියලා දන්නේ නැහැ කියනවා. காரணம் என்னது? ඒකට හේතුව அந்த இடத்துல කුමක්ද? தேவ ஆசீர்வாதம் இல்ல. ඒ ස්ථානයේදී ස්වාමීන් වහන්සේගේ ආශිර්වාදය நீங்க නැහැ. ஈசாக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். මේ ස්ථානයේ ඊසාක් ස්වාමීන් වහන්සේගේ වචනයට කීකරු யார் அவனை වුණා. ஆசீர்வதிச்சாவா? කවුද යාට ආශිර්වාද சொல்லுங்க, කරේ? யார் ஆசீர்வதிக்கிறார்? කවුද ආශිර්වාද කරේ? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினா. ස්වාමීන් වහන්සේ උට ආශිර්වාද කරේ வசனம் නිසා தெளிவா அப்படி இருக்குதா இல்லையா? වචනේ ඒ අන් සඳහා පැහැදිලිව තිබෙනවද எத்தனை නැද්ද? பேர் சொல்றீங்க ஈசாக்கு விதை விதைத்தான்,
அவனுக்கு 100 மடங்கு பலன் கிடைச்சிச்சு. அப்படி இருக்குதா? කී දෙනෙක් ඉන්නවද ඊසාක් බීජ වැපුවා ඔහුට අස්වැන්න 100%ක්ම හම්බුණා කියලා? அப்படியாடி அது பைபிள்ல இருக்குதா? එහෙම කාගේ හරි බයිබල් එක සඳහන් වෙනවද? அப்ப எப்படி இருக்குது? එහෙනම් කොහොමද அந்த සඳහන් වෙලා வசனத்தை சேர்ந்து තිබෙන්නේ? வாசிங்க. எப்படி இருக்குது? 12 වෙනි පදේ එකතු වෙලා කියවමු. எல்லாரும் சேர்ந்து எப்படி வாசிங்க? வாசிங்க හැමෝම பாப்போம். එකතු වෙලා කියවමු. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஹalleluya. හalleluya. யார் ஆசீர்வதித்ததினால? කවුද ආශිර්වාද කරපු கர்த்தர். නිසාද? கர்த்தர் ஆசீர்வதித்ததினால தான் 100 மடங்கு பலன். ස්වාමීන් වහන්සේ ආශිර්වාද කරපු නිසා තමයි ඵලයේ 100%ක්ම அடுத்த வசனத்துல ලැබුණේ. சொல்லுது அவன் வர வர விருத்தி அடைந்தான். මේ ඊට පහලෙන්නව පදවල කියනවා ඔව් එන්නම වර්ධනය වුණා மகா කියලා. பெரிய ஒரு மனுஷனாய் மாறினான். ஐஸ்வர்யவானாய் ඔව් மாறினான். මහත් ලොකු පෝසතෙක් හැටියට වෙනස් වුණා. எதனால? මක් නිසාද? அவன் விஜயத்ததுனால மட்டுமில்ல, ඔව් බීජ වැපුරු නිසා தண்ணி නෙමෙයි. ஊத்துனதுனால மட்டுமில்ல, වතුර දමපු නිසා ராவு නෙමෙයි. பகல் போய் அதை பார்த்துக்கிட்டனால அல்ல, දිවා රාත්‍රී කාලයට ගිහලා ඒක රැකගත්ත නිසා கர்த்தர் නෙමෙයි. அவனை ස්වාමීන් ஆசீர்வதித்ததினால். වහන්සේ උට ආශිර්වාද කරපු அவன் නිසා. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். கர்த்தர் அவனை ස්වාමීන් ஆசீர்வதித்தார். වහන්සේගේ වචනට ඔහු කීකරු වුණා. උට ස්වාමීන් වහන්සේ ආශිර්වාද ஆபிரகாம் කරා. கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ආබ්‍රහම් ස්වාමීන් වහන්සේගේ වචනට කීකරු වුණා. ස්වාමීන් වහන්සේ தாவீது ආබ්‍රහම්ව ආශිර්වාද கீழ்ப்படிந்தான். කරා. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். දාවිද ස්වාමීන් වහන්සේගේ වචනට කීකරු වුණා. ස්වාමීන් වහන්සේ උට ආශිර්වාද இன்னைக்கு කරා. நிறைய விஷயம் ஒருவேளை கடவுளுக்காக செஞ்சுட்டு අද දවසේ ඔබ බොහෝ දේවල් ස්වාමීන් වහන්සේ උදෙසා කරලා ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஏதோ ஒரு இடத்துல நீங்க கீழ்ப்படியலைன்னா ඔබ ස්වාමීන් වහන්සේගේ වචනයක ස්ථානයකට ඔබ කීකරු වුණේ නැතිනම් நீங்க தேவ ஆசீர்வாதத்தை காண ඔබ முடியாது. දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාදය දකින්නට බෑ. ஆமென். ஹalleluya. හalleluya. அப்படியா இல்லையா? එහෙමද නැද්ද? நம்ம நல்லா தானே இருக்கிறோம்னு நினைக்கலாம். අපි හොඳටනේ ඉන්නේ කියලා ඔබ நல்லா හිතන්න உட்கார்ந்து පුළුවන්. ஆராய்ஞ்சு பாருங்க. නමුත් හොඳට වාඩි ஏதோ වෙලා ஒரு විමසලා இடத்துல බලන්න. உங்களுக்கு ஒரு 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 காரியம், ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு வேதனை இருக்குதா இல்லையா? යම් කිසි ස්ථානයක ඔබට පොරබැඳීමක් ප්‍රශ්නයක් දුකක් තිබෙනවාද කියලා. ஏன்னா நீங்க எல்லாவற்றை செய்தாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியலைன்னா මක් නිසාද ඔබ සෑම දෙයක්ම කරලා උන්වහන්සේගේ වචනයට කීකරු වුණේ නැතිනම් நாங்க ஆசீர்வாதத்தை காண ඔබට முடியாது. ඒ ආශිර්වාදය ஆண்டவர் දකින්නට බෑ. சவுலை பார்த்து கேட்ட காரியம், ස්වාමීන් වහන්සේ සෞල් දෙස බලලා අහපු දේ கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் ස්වාමීන් වහන්සේට කීකරු වෙන එකට වඩා நீ கொடுக்கிற பலிகளும் தகனங்களும் எனக்கு ඔබ பிரியமாயிருக்கும். දෙන්නා වූ දවන පූජා හා යාග පූජා මට ප්‍රසන්නද කියලා. ஆமென். ආමේන්. ஹalleluya. හalleluya. பல தடவை இப்படி சத்தியங்களை கேட்டிருப்போம். අපි බොහෝ දුරට මේ සත්‍ය වචන අසලා ஆனா ඇති. திரும்ப திரும்ப ஆண்டவர் பேசுறாருன்னா என்ன காரியம்? නැවත නැවත උන්වහන්සේ කතා කරනවා නම් ඒකට හේතුව මොකක්ද? இன்னும் நம்ம கீழ்ப்படியலைன்றது அர்த்தம். අපි තවත් කීකරු භාවයට ගියේ නැහැ කියන එක இன்னும் තේරුම. கேட்டும் கேட்காத மாதிரி இருக்கிறோன்றது அர்த்தம். අපි තවත් ඒක අපිට ඇහිලා ඇහෙන්නේ නැති ගානේ இன்னும் තියෙනවා மனம் කියන අර්ථය. திரும்பலன்றது அர்த்தம். තවත් අපි පසුතැවිලි උනේ නැහැ කියන எனவே මතය. ஆண்டவர் உங்களுடைய இருதயங்களிலே பேசுவாரே ஆனா ඒ නිසා ස්වාමීන් වහන්සේ ඔබගේ හෘදවලට කතා කරනවා உங்களை නම් தாழ்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. අද දවසේදී ඔබ යටහත් කළ ස්වාමීන් වහන්සේට நிச்சயம் බාර ஆண்டவருடைய කරන්න. ஆசீர்வாதத்தை காண்பீங்க. අනිවාර්යයෙන්ම ඔබ ස්වාමීන් වහන්සේගේ